ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ளவுஸோட சாரீ இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் உள்ள ஒரு சாரீ. பார்டர் வந்து ஒரு ப்ளூ ஷேடில் வந்து கொடுத்துருந்தாங்க. சாரீ வந்து பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே ஒரு ஸ்கொயர் ஷேப் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து மாறி மாறி வந்திருந்தது. அப்புறம் வந்து ஒரு லைன்ஸ் வர மாதிரி வந்திருந்தது. ஸோ அந்த ஜரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடில் இருக்க ஒரு ஜரி மாதிரி இருந்தது. ஒரு டல் கோல்டு சொல்ல முடியாது, நல்லாவே ஒரு பிங்க் ஷேடில் இருக்க ஒரு ஜரியாக தான் வந்து வந்திருந்தது. அண்ட் இதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கொடி பேட்டர்ன் வந்து போயிருந்தது. அண்ட் இதோட பல்லு பார்த்திங்க அப்படின்னா பிளெயின் ஜரி வந்து கொடுத்துருந்தாங்க பார்டரில். அண்ட் உள்ளே வந்து பார்த்தோன்னா ஜக்கார்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான், இதே டிசைன் தான் வந்து ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இதோட ஸ்லீவ் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அது பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. இதுதான் வந்து அதோட ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு 18 இன்ச் ரவுண்ட் ஃப்ரேமில் டைட் பண்ணியிருக்கோம். இந்த பார்டரில் வந்து ஒரு கொடி பேட்டர்ன் நம்ம சாரியில் வந்தது இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த பார்டரில் ஒரு கொடி பேட்டர்ன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு ட்ரேசிங் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு கொம்பு டிசைன், அப்புறம் கொஞ்சம் லீவ்ஸு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு சைட் ஸ்லீவுக்கு ஒரு சைடும், இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து இன்னொரு பக்கம், அதோட ரிவர்ஸ் சைட்லேயும் வந்து நம்ம வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். இதோட ட்ரேசிங் வந்து எப்படி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நான் அதோட ஷார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சு இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இதோட ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் காயின் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இதோட ரவுண்ட் வந்து நான் மெஷர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஒரு 3 லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து காப்பர் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதோட ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் ஷேடில் இருக்க ஒரு ஜரியாக இருந்தது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம காப்பர் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்ருக்கோம். சுகர் பீட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பிராண்டில் இருக்க டல் கோல்டு சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட்டு வந்து நார்மல் மெஷின் த்ரெட் வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கோம். ஏன்னா வேறு எந்த கலர் த்ரெட்டுமே வந்து இதுக்கு சூட்டபுளாக இல்லை. நம்ம நாட் போடும்போது கொஞ்சம் ஆடாக தெரியுது. இது வந்து ஜரி வந்து ஒரு பிங்க் ஷேடில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பிங்க் கலர் த்ரெட் போடும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஸோ அதனால் இந்த பிங்க் கலரில் வந்து நம்ம த்ரெட் எடுத்திருக்கோம். அண்ட் உடன் ஹேண்டில் இருக்கிற அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் நம்ம பீட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3 mm ரவுண்ட் பீட் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு லைன். ஸோ அதுக்காக வந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம பஞ்ச் பீட் வந்து இதில் நம்ம நீடில் லோட் பண்ணிவிட்டு ஒரு பீடாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பஞ்ச் பீட் எப்போவுமே வந்து ஒரு பீடாக கொடுக்கணும். இந்த பார்டர் லைனே தான் வந்து நம்ம பார்டர் லைன் வந்து முடியுது இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து சேம் இதே ஒர்க் தான். ஒரு சுகர் பீடை ஒரு லைனும், அப்புறம் வந்து 3 mm ரவுண்ட் பீடு ஒரு லைனும் வந்து மேல் பக்கமும் அதே தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு ஆன்டிக் ஷேடில் இருக்க சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். நீடிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பீட் வந்து லோட் பண்ணியிருக்கோம். கட் பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பீட் தான், ரொம்ப குட்டி பொடி சைஸ் கட் பீட் கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க கட் பீட் தான். ஸோ ஒரு சீக்வன்ஸும் அப்புறம் 2 கட் பீடும் வச்சு இதோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுட்டு அதில் வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு 2 கட் பீடும் லோட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு போயிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பியும் த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கணும். ஸோ மேலே போடுற லாக் ஸ்டிச் எல்லாமே வந்து நம்ம அந்த அவுட்லைன் ஒயிட் பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்க த்ரெட்டு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கரெக்டாக எடுக்கணும். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம ரிங் நாட்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ இதுக்காக வந்து 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரிங் நாட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் திக்காக வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கணும். அண்ட் த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டர் கலர்லேயே வந்து த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ ரிங் நாட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம லூஸாக நம்ம த்ரெட்டை வந்து வைண்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்மளோட த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே வந்து பொறுமையாக நம்ம த்ரெட்டை வந்து கீழே புல் பண்ணி எடுக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன அழகான ஒரு ரிங் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான் இது. நம்ம எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோமோ அதே மாதிரி டைட்டாக கொடுக்காம த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாக கொடுத்துக்கணும்.
அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிடில் ஃபிங்கர் தெரியுது இல்லையா, அந்த மிடில் ஃபிங்கர் வச்சு நம்ம த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரிங்கோட சைஸை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ அதை மட்டும் பிடிச்சிட்டு கடைசியில் எண்டு போகும்போது நம்ம அதை விட்டுடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நமக்கு ரிங் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ரிங்கோட சைஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே சைஸ்லேயே வந்து எல்லா ரிங்ஸும் வர்ற மாதிரி நம்ம பார்த்து கொடுத்துக்கணும். த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு கொஞ்சம் பக்கத்துலேயும் நம்ம நிடில் வந்து கொடுத்துக்கணும். 2 தடவை வைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அழகாக போய் அந்த ரிங் வந்து செட் ஆயிரும். ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரிங் நாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உள் பக்கமாகவும் இதே மாதிரி ஒரு ரிங் நாட்ஸ் தான் வந்து போட போகிறோம். ஸோ அதே மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சமாக ஏற்கனவே போட்ட அந்த ரிங் மேலே ஓவர்லாப் ஆகி வர்ற மாதிரி நம்ம ரிங் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி பிடிச்சிட்டு கீழே ஃபுல்லாக நம்ம த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிங் வந்து அழகாக கிடச்சிரும். ஸோ சென்டரில் வந்து ஒரு 5 ரிங் வந்து வர்ற மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ முடிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் வச்சு ஜர்கான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு கீழே வந்து ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. கீழே வந்து கொஞ்சம் த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கணும். நெடில் மறுபடியும் அந்த கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு 2 தடவை நெடில் சுற்றிட்டு ஃபுல்லாக கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து நமக்கு நாட் கிடச்சிரும். அப்புறம் நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம ரிங் நாட்ஸ் பற்றி மட்டுமே ஒரு டுட்டோரியல் வந்து பார்க்கலாம். ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொம்பு டிசைனில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 சுகர் பீடாக கொடுத்துக்கலாம். அந்த கொம்பு வந்து முடிகிற இடத்துல அந்த கர்வ் வருது இல்லையா, அங்கே மட்டும் நம்ம ஒரு சுகர் பீடாக ப்ளேஸ் பண்ணி அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃபில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நம்ம ஜர்தோசி வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் போல் நம்ம ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஜர்தோசி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் வந்து அவுட்கம் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு க்ராஸாக வந்து ஃப்ளாட் லோட் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எம்போஸ்டாக கொடுக்கல. உங்களுக்கு எம்போஸ்டாக தேவை அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசி வந்து கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளாட் லோட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக போட்டுட்டு அந்த லீஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு போட்டிருந்த ஒரு பெரிய லீஃபில் வந்து ஹெரிங் போன் மெத்தடில் வந்து நம்ம லீஃப் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போடுற பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு தடவை போயிட்டு அங்கே ஜர்தோசி ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போகணும். அங்கேயும் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசி வந்து போட்டுட்டு அதை வந்து சென்டரில் கொடுக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து நமக்கு கேப் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஹெரிங் போன் மெத்தடில் இதான் வந்து ஹெரிங் போன் மெத்தடில் நம்ம லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மாற்றி மாற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஜர்தோசி வந்து உள்ளே லோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் போட்டுக்கலாம். அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனில் வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸு அப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு கட் பீட் இது 3மே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனில் வந்து நம்ம கட் பீட் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் போட்டிருக்க சின்ன சின்ன லைன்லேயும் வந்து அதே மாதிரி நம்ம சீக்வன்ஸ் அப்புறம் ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு கட் பீட் அதை கொடுத்துட்டு அடுத்து ஒரே ஒரு கட் பீட் மட்டும் போட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா லைன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருந்த லீஃப்கெல்லாம் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டு அந்த ஷார்ப்னஸ்க்காக ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன ஒரு லாக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு அங்கே வந்து நம்ம என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ எல்லா லீஃப்க்குமே வந்து இந்த ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெரிய லீஃப் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி த்ரெட் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஷார்ப்னஸ்க்காக தான் இது வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ போயிட்டு நம்ம
ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன ஒரு லாக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணணும். தெரியுதா? இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஷார்ப்னஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். லீஃப் வந்து நம்ம ஷார்ப்னஸோடு போடுறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்டர் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லைன்ஸ் போட்டு கொஞ்சம் மார்க்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து லைன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இந்த லைன் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதையும் வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த லைன் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதிலலாம் வந்து ஒரு கட் பீட் அண்ட் சுகர் பீட் ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் வச்சு அது சிங்கிள் பீட் மெத்தடில் நம்ம அதை லாக் பண்ணியிருக்கோம். த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸும் அப்புறம் வந்து சுகர் பீடும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை வந்து சுகர் பீடில் லாக் பண்ணி கீழே த்ரெட்டை புல் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து லாக் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். ஏதோ ஒரு பீட் பக்கம் நம்ம த்ரெட்டை கொண்டு போயிட்டு அதில் எண்ட் நாட் போட்டுட்டு த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ப்ளவுஸோட வந்து நம்ம சாரீ கூட ரொம்பவே ஆப்டாக இருந்தது. ஏன்னா சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடி பேட்டர்ன் தான் வந்து பார்டரில் வந்துருந்தது இல்லையா. ப்ளவுஸ்க்கு வந்து ரொம்ப பிளெயின் பார்டராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பார்டரில் வந்து இந்த கொடி டிசைன் போட்டு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த சாரீக்கு உள்ளே வந்து நிறைய லைன்ஸ் மட்டுமே கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம ஸ்லீவில் மற்ற போர்ஷன்லேயும் வந்து இந்த லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிளெயினாக நம்ம கட் பீட் மட்டும் போடாமல் அது சுகர் பீடும் கட் பீடும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்கம். ரொம்ப அழகாக வந்திருந்தது. பிகினர்ஸுமே ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதோட நெக்லைன் வந்து பார்க்கலாம். அதோட நெக்லைனில் வந்து நம்ம நெட்டு ப்ளேஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.